கூட்டு துஆவின் மூலமாக இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்கள் ஓதிக்கொண்டிருந்த ஒரு துஆவிலே கலந்து கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால் 2 பேர் துஆ செஞ்சா அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறேன். உஹது போர் என்று நினைக்கிறேன். அந்த உஹது போரிலே சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு தஸ்னா என்று நினைக்கிறேன், அல்லது இன்னொரு சஹாபி யாராவது இருக்கும். அந்த 2 சஹாபியும் உட்கார்ந்து துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த போர் எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. நாங்க பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்திருந்தோம். எங்களை அழிப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மைல்கள், பல நூற்றுக்கணக்கான மைல்கள் அப்பால் இருந்து விரோதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய போர்கள் எல்லாவற்றையும் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். இஸ்லாமியர்கள் நடந்து வந்தது கொஞ்ச தூரம் தான். ஆனால் இஸ்லாத்தை சாகடிக்க வேண்டும் என்று கிளம்பி வந்தவர்கள் பல 100 மைல் தூரம் கிளம்பி வந்திருப்பார்கள். எனவே இந்த சஹாபாக்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், எங்கள் உயிரை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு உன்னால் ஏற்பட்டிருக்கிறது. நாளைக்கு நான் ஒரு எதிரியோடு மோத வேண்டும். ஒரு சஹாபி துஆ செய்கிறார்கள், நாளைக்கு நான் ஒரு எதிரியோடு மோத வேண்டும். அந்த எதிரி என்னை பலமாக தாக்க வேண்டும், நானும் அவனை பலமாக தாக்க வேண்டும். எனக்கு சமமானவன் என்னோடு மோத வேண்டும். கடைசியில் நான் அவனை ஜெயித்து அவனுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளை பொருளாக கொண்டு வந்து விட வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு தப்பா நினைக்கிறாங்க. கொள்ளை பொருள் என்றால் என்ன? முதலாவதாக நம்ம விளங்கிடணும். இஸ்லாத்தை வெற்றி கொள்வதற்காக வேண்டி நாங்கள் இஸ்லாத்தை சாகடிக்காமல் விடமாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு மக்காவிலிருந்து கிளம்பி வந்தாங்களே, அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள்லாம் பணக்காரர்கள், நாங்கள் எல்லாம் கீர்த்தி மிக்கவர்கள், நீங்கள்லாம் பஞ்சைகள், பராரிகள், பிச்சைக்காரர்கள் என்று சொல்லுவதற்காக வேண்டி கழுத்திலாம் நகை அள்ளி போட்டுக்கிடுவான். வீட்டில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் ஒட்டகத்தில் ஏற்றிக்கிடுவான். பார்க்கிறதுக்கே பயமா இருக்கும். ஒரு அரண்மனையே நடந்து வர்ற மாதிரி இருக்கும். ஒரு காலத்துல பார்த்தோம்ல, ஒரு கல்யாணத்துல 2 அரண்மனையே நகைக்கடையே நடந்து வந்துச்சு. அதே மாதிரி அந்த எதிரிகள் வருவதற்கிறதே அது நகைக்கடையே வந்த மாதிரி இருக்கும். ஆனால் தோற்றுவிட்டு ஓடுகிற போது அந்த பொருட்கள் சுமையாக இருக்கிற காரணத்தினால் அது அப்படியே தூக்கி வீசிட்டு போவான். எனவே வெற்றி பெற்றவர்கள் அதை கொண்டு வருவார்களே தவிர, இன்றைக்கு தப்பான பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இஸ்லாமியர்கள் கொள்ளை பொருளாக கொண்டு வருவார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டுக்குள்ள பூந்து இஸ்லாமியர் அல்லாத பெண்கள் கழுத்திலே காதிலே கிடக்கிறதெல்லாம் பிடுங்கி கொண்டு வருவார்கள். நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு நடக்கிற மாதிரி சண்டை அன்னைக்கு நடக்கவே இல்லை. காட்டுக்குள்ள நடந்துச்சு. அத்துவான காட்டுக்குள் தான் போர்கள் நடந்ததை தவிர நாட்டுக்குள் நடந்ததாக எந்த சரித்திரமும் கிடையாது. எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், அந்த பொருட்களை நான் கொண்டு வர வேண்டும் என்று சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்கிறார்கள். பக்கத்தில் இருந்த அந்த சஹாபி ஆமீன் என்று சொன்னார்கள். உடனே சாது சொன்னார்கள், நீங்க துஆ செய்யுங்க, நான் ஆமீன் சொல்றேன். அந்த சஹாபி சொன்னாங்க, உங்களை மாதிரி தான், யா அல்லாஹ், ஒரு மிகப்பெரிய எதிரி என்னோடு மோத வேண்டும், நானும் பதிலுக்கு அவனோடு மோத வேண்டும். அப்படி மோதுகிற போது அவன் என்னை கொன்றுவிட வேண்டும். நாங்கள் கடுமையாக போராடினாலும் அவன் என்னை கொன்றுவிட வேண்டும். அப்படி கொன்றதற்கு பிறகு என்னுடைய காதையும் மூக்கையும் அவன் அறுத்து எடுத்துக் கொள்ள வேண்டும். துஆக்கு ஆமீன் சொல்லிக் கொண்டிருந்த அந்த சஹாபி இருக்காங்களே, அவங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்மளை விட சிறந்த துஆ செய்யறாரு, நம்மளாவது அவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு வரணும்னு துஆ செஞ்சோம். ஆனால் இவர் தன்னுடைய காது மூக்கெல்லாம் அருந்து போக வேண்டும் என்று துஆ செய்கிறாரே என்று நினைத்து ஆமீன் சொல்ல முடியாமல் தடுமாறிக்கொண்டே ஆமீன் என்று சொன்னார்கள். கடைசியாக அந்த சஹாபி சொன்னாங்க, யா அல்லாஹ், மறுமை நாளிலே உன்னை நான் சந்திக்கிற போது காதும் மூக்கும் இல்லாதவனாக சந்திப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மனிதன் எப்படி இறக்கிறானோ அப்படித்தான் மறுமையிலே எழுப்பப்படுவான் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே ஷஹீதானவர்களும் எப்படி ஷஹீதானார்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவார்கள் என்கிற காரணத்தினால் என் காது மூக்கு எங்கே என்று நீ கேட்கணும். நான் சொல்லுவேன், உனக்காகவே ஒரு போரிலே நான் ஈடுபட்டு எதிரியின் கையிலே அந்த காதையும் மூக்கையும் ஒப்படைத்திருக்கிறேன் என்று நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த துஆவை முடித்தார்கள். இதுக்கு பிறகுதான் இருக்கிறது கூட்டு துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இருக்குமேயானால் இந்த சரித்திரம் பொய்யாகி போயிருக்கும். மறுநாளிலே 2 பேரும் கை கோர்த்து கொண்டு போருக்கு புறப்படுகிறார்கள். இவர்
இவர் அந்த பக்கம் இருக்கிறார், அவர் இந்த பக்கம் இருக்கிறார். சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி இந்த சஹாபி ஸைத் என்கிற அந்த சஹாபிக்கு வெற்றி கிடைக்கும் போது அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஸைத் என்கிற அந்த சஹாபியினுடைய சத்தம் சுத்தமா இல்லாம போச்சு. கடைசியில் போர்க்களம் எல்லாம் முடிந்து ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி துஆ செஞ்சாங்களோ அதே மாதிரி ஒரு எதிரி இடத்திலே பொருட்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு மகிழ்ச்சியோடு வருகிறார்கள். வந்தவர்கள் பார்த்தார்கள், உயிரோடு இருக்கிறவர்களிலே தன்னுடைய தோழர் இருக்கிறாரா, அந்த ஆமீன் சொன்ன சஹாபி இருக்கிறாரான்னு பார்த்தாங்க. இல்ல. கடைசியில் இறந்தவர்கள் ஷஹீதானவர்களுடைய பட்டியலில் இருக்கிறாரான்னு பார்த்தா இருந்தாங்க. பார்த்தா அவருடைய காதும் மூக்கும் இல்லாமல் இருந்தது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! கூட்டு துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இருக்குமே. இந்த சம்பவம் எழுதப்பட்டதே பொய்யாக வல்லவா போயிருக்கும். எனவே அந்த சஹாபி சொன்னார்கள், நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை பெற்றுக் கொண்டீர்கள், என்னை விட உயர்வான துஆவை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொன்னார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஆனா கூட்டு துஆவுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் பொய் சொன்னவர்கள் கூட சில சமயங்களிலே உளறி தொலைத்து விடுகிறார்கள். ஒருத்தர் பேசுறாரு, 25 வருஷமா கூட்டு துஆ கூடாதுன்னு சொல்றவரு திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு தெரியுமா? இமாம் துஆ செய்வான், அவனுக்குத்தான் அவன் துஆ செய்வான். இமாம் துஆ செஞ்சானா அவனுக்கு தான் செய்வான், உனக்கெல்லாம் செய்ய மாட்டான். நீ ஆமீன் சொன்னா அவனுக்கு பலிச்சிரும். நான் கேட்கிறேன், பலிச்சிருங்க போய் தானப்பா நீ சொல்றதை தானே நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு வியாக்கியானம் வேற சொல்றார். இமாமுக்கு 4 நாளா சாப்பிட்டு எதுவுமே வெளியே போயிருக்காதான், அடைச்சிருமா. அவர் துஆ செய்வாராம், ஆண்டவனே எனக்கு துறக்கட்டும்னு துஆ செய்வாராம். பின்னாடி இருக்கிறவங்க ஆமீன்னு சொன்னா எல்லாருக்கும் திறந்துருமா. பைத்தியக்காரன் விளக்கம் சொல்லுகிறான். அல்லது இமாமுக்கு 4 நாளா புடுங்கிக்கிட்டு இருக்குமா, அவர் துஆ செய்வாராம், யா அல்லாஹ் அடைச்சிருன்னு துஆ செய்வாராம். எல்லாரும் ஆமீன் சொல்லுவாங்களாம், அடைச்சிருமாம். நான் கேட்கிறேன், உன்னுடைய வார்த்தையிலேயே உண்மை வந்து விட்டது இல்லையா? ஆமீன் சொன்னா பலிக்காதுன்னு சொன்ன பின்ன எதுக்கு இந்த வியாக்கியானம்? சில பேர் வியாக்கியானத்துல தான் கீழே விழுந்துடுறான். எனவே அவர்களை ஒப்புக்கொண்ட விஷயமாகத்தான் கூட்டு துஆக்கள் இருக்கிறது, தொப்பி போடுவது இருக்கிறது. அவர்களை தொப்பி போட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் மடையர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா உண்மைகளையும் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால் இங்கு எழுதப்பட்டிருக்கிற விஷயத்தை போல இஸ்லாம் என்பது அணையாத வெளிச்சம், யாராலும் அணைக்க முடியாது. தன்னுடைய உள்ளங்கைகளால் சூரியனை எப்படி மறைக்க முடியாதோ அது போன்று இஸ்லாமிய ஜோதியை எவனாலும் அணைக்க முடியாது. இஸ்லாமிய எதிரியாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்திற்குள்ளேயே உட்கார்ந்து காட்டி கொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி. எனவே மறுமை நாளின் அடையாளங்களாக ஏராளமான ஹதீசுகள் நமக்கு முன்னால் இருக்கிறது. அவைகளையெல்லாம் சொல்லுவதற்கு ஃபஜ்ர் வரைக்கும் நேரம் ஆகும். ஒரு அஜர்த்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு. மணியை பார்த்தாங்க, 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு மேல அதிகமாயிடுச்சு. மக்களை பார்த்து கேட்டாங்களா, எனக்கு நான் எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டாங்க. மக்கள்லாம் உற்சாகமா சொன்னாங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க. இல்ல இல்ல சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஹஜ் இருக்கணும்ல, ஒரு வரம்பு இருக்கணும், சொல்லுங்க. இல்ல இல்ல எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாமா? எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். ஃபஜ்ர் இருக்கப்பா, அதைத்தான் நான் பாக்குறேன். ஃபஜ்ர் மட்டும் இல்லைன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவேன்னு அந்த அஜத்தை சொல்லிட்டாங்க. கூட்டத்தில இருந்து எல்லாரும் சொன்னாங்களா, அஜத்தை பயப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய உதவியினால எங்க ஊர்ல யாரும் ஃபஜ்ர் தொழுகிறது இல்ல, நீங்க நாளை நைட் வரைக்கும் வேணாலும் பேசலாம். அது மாதிரி ஆகிவிடக் கூடாது. நீங்கள் எல்லாரும் காலையிலே ஃபஜ்ர் தொழ வேண்டும். எனக்கு பின்னால் மிகச்சிறந்த உரை இருக்கிறது, அதையும் கேட்டு நீங்கள் தெளிவு பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது தப்பான கருத்துக்கள் நம்முடைய காதுக்கு வறுமையானால் தெளிந்தவர்களை கேட்டு தெரிந்து அதற்கு பிறகு நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும். சுன்னத் வல் ஜமாஅத்திலே நிலையாக இருப்பதற்கான காரண காரியங்களை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சமயங்களிலும் ஏற்படுத்த வேண்டும். தியாகிகளாக இருந்த இமாம்கள், முத்தகீன்கள், முஹத்திஸீன்கள், சஹாபாக்கள், நபிமார்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையையும் படித்து தெளிந்து தேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லவர்களை மதிக்க வேண்டும், இமாம்களை பின்தொடர்ந்து நடக்க வேண்டும். நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய ஆலிம்களிடத்திலே எந்த சந்தேகமானாலும் கேட்டு தெளிவு பெற வேண்டும். கேட்டு கேட்டுத்தான் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது என்ற அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை தினமும் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.